அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2025வது வருடம் பிறக்கப் போகுது. இந்த காணொளியில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆண்டு பலன் பார்ப்போம். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரோதி வருடம் ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவு பூராட நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தொடர்ந்து அதிகாலையில் உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் புதிய வெடியலின் வெளிச்சத்தை புதிய பொழுதாக சூரியோதயம் தொடர்கிறது. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி காலையில் எழுந்து விருச்சிக ராசிக்காரர்கள் சூரிய உதயத்தில் உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்திலேயே சூரியன் உதயமாகிறதுனால ஒரு சூரிய வழிபாடு, சூரிய வணக்கம், சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு அருமையான இனிய காலை பொழுதை ஜனவரி 1ஆம் தேதி காலை பொழுதாக புதிய வெடியல் வெளிச்சத்தின் காலை பொழுதாக விருச்சிக ராசிக்காரர்கள் வரவேற்பது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த 2025 செவ்வாய்க்கு ராசிய அதிபதியாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஒரு உத்வேகமும் சுறுசுறுப்பும் பணியாற்றக்கூடிய ராசிக்கு உரியவர்களாக இருப்பாங்க. மக்கள் நலனில் அக்கறை, சமூக அக்கறை, சமூக ஆர்வலர், இந்த மாதிரி விஷயங்கள் அதிக ஈடுபாடு இருக்கும். பூமி யோகம், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமாக இருக்கும். மற்றபடி ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய பெருமைக்குரிய நிலையில் இலக்காக அடையணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும், லட்சியம் இருக்கும். காவல்துறை, மிலிட்ரி, மற்றபடி அரசியல், மருத்துவம், இந்த மாதிரி துறையில் அவங்க முன்னேறணுங்கிற சிந்தனை இயல்பாகவே எண்ணங்கள் வரும். இதில் செவ்வாய் பகவான் ராசியாதிபதியாக வர்றதுனால மக்கள் தொடர்பு எப்பவுமே இருக்கும். அனைவராலும் பாராட்டப்பட்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றணும், அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றணுங்கிற அக்கறை இருக்கும். இதில் 2025வது வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமான 4 கிரக பயிற்சிகள் வருது. அதை தெரிந்து கொள்வோம். சனி பயிற்சி திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். அதே நேரத்தில் மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நடக்குது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறுது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வர்றார். 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு வர்றார். கேது பகவான் விருச்சிக ராசிக்கு 11ஆம் வீடு புதன் வீடு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வர்றார். இதனுடைய அமைப்புகள் 2025 நிறைய மாற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். சனி பகவான் கும்பராசியிலிருந்து 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகும்போது மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 4ஆம் இடங்கிறது கொஞ்சம் இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானால் வாழ்வியலில் பலவிதமான அனுபவங்களை சந்தித்து வந்த நீங்கள் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீட்டில் நிலத்தில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நல்ல ஒரு தீர்வுக்கு வரணும்னு எடுத்த முயற்சிகள் எல்லாம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற ஒரு ஊதிய உயர்வு, இதெல்லாம் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டுக்கு வருகிற போது நடக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் மனது வைக்க வேண்டும். மனதில் கொஞ்சம் ஆர்வம், அக்கறையும், கடினமான உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்தால் அது மனதால் வெல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மன அழுத்தம் இல்லாமல், மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காம, தெளிவாக சிந்தித்து திட்டமிட்டு, உடல் சோர்வு இல்லாமல், மனசோர்வு வராமல், விடாமுயற்சியால் முயற்சி செய்பவர்களுக்கு சனி பகவான் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு உற்சாகத்தோடு உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சனி பகவான் மீனராசி குருவுடைய வீட்டுக்கு வர்றதுனால உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அதே நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உடைய நட்புறவு, இதில் வாழ்க்கை துணையை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல விருச்சிக ராசிக்காரர்கள் பயணிப்பதும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாகனம் புதுப்பிப்பது, புதிய வாகனம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆனால் அதை திட்டமிட்டு சிந்தித்து சரியாக செயலாற்றணும். கடுமையாக உழைத்து முயற்சித்து அந்த இலக்கை அடையணும். அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் சனியினுடைய பார்வை உள்ளதுனால குடும்ப முன்னேற்றத்திலும் அதிக கவனம் எடுத்துக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனை, இல்லற வாழ்வில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் சரி செய்வதற்கு கால அவகாசத்தை கொடுத்து நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பயணிப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் கடுமையாக உழைத்து அதை வெற்றியான பாதையில் கொண்டு போகிறதுக்கும் தன்முனைப்போடு செயல்படுவதும் ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானால் வழிபாடு செய்யப்பட்டு மன கவலைகள் இல்லாமல் மன உறுதியோடு வெற்றிகளை ஈட்டக்கூடிய அளவுக்கு சனீஸ்வரனை வழிபாடு செய்து நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவது நல்லது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறது. குரு 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறார். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு வந்ததுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். திருமணம் போன்ற நிகழ்வுகள் நல்ல முறையில் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். வாழ்க்கை துணை அமைந்திருக்கும். வாகன யோகம் அமைஞ்சிருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இந்த 2025 மே 11 வரை இன்னும் நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சில மாதத்தில் சந்திப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் அபரீதமாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றம் அமையும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மே 11ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு குரு 8ஆம் வீட்டுக்கு வருகிற போது நிதி பற்றாக்குறையில் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. பண சிக்கல்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு கொஞ்சம் அதிக உழைப்பும் தேவைப்படும். உங்களுடைய சேமிப்பு மிக சரியான முறையில் இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் பணம் சேமிப்பாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ உதவி கொண்டு சிந்தித்து உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் மருத்துவ உதவி கொண்டு நிரந்தர தீர்வு சரி செய்து உடல் வலிமையை பெறுவதும் நல்லது. குரு பகவான் உடைய பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் விளறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதை சரி செய்து வெற்றிகளை அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சரியாக அமையும். குடும்பத்தினுடைய தேவை கருதி பொருள் வாங்குவது,
நிதி ஆதாரம் திரட்டுவது, பண வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்து குடும்ப மேன்மைக்கு பயன்படுத்துவது, இதையெல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு குரு பகவான் வலிமையை கொடுப்பார். நல்ல வாக்கு வலிமை இருக்கும். உங்களுடைய பேச்சில் வெற்றி இருக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசி வெற்றி வாகி சூடக்கூடிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல விழுறதுனால வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வெற்றி பெறும். கொஞ்சம் முயற்சி செய்தாவது, கடுமையாக உழைத்தாவது, நிதி பற்றாக்குறை சிறு சிறு வகையில் வந்தாலும் அதை சரி செய்து அந்த இலக்கை அடைவதற்கு குரு பகவான் துணையாக இருப்பார். ஆகவே பூமி யோகம், வாகன யோகம், முன்னேற்றம் இருக்கும். தாய் நலனில் அக்கறை செலுத்தி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வெற்றிகள் எளிதாக கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். கொஞ்சம் சுப விரயங்களும் ஏற்படலாம். திருமண காரியங்கள், சுப செலவுகள், ஆலயங்களுக்கு செல்வது, மனதுக்கு பிடித்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வது, இது மாதிரியான செலவுகள் சுப செலவு ஏற்படும். அதை நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வாகனத்தில் பிரயாணங்கள், பயணங்கள் உங்களுக்கு இனிதாக வெற்றியை கொடுக்கும். பிறகு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வருது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 5ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வர்றார். வெற்றி ஸ்தானம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உடல் சோர்வுகள், மன சோர்வுகள் வரலாம். வெற்றியின் இலக்கை அடைவதற்கு சில நேரங்களில் கவன திசை திருப்பு வரலாம். அது மறந்தும் போகலாம். பிறகு ஞாபக மறதி இல்லாமல் அதை நினைவாற்றலை அதிகப்படுத்தி உங்களுடைய லட்சிய உணர்வை தெளிவாக உணர்ந்து நீங்கள் மீண்டும் விடுபட்ட தடைப்பட்ட லட்சிய முன்னேற்றத்தை மீண்டும் புதுப்பித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே மனசோர்வு, உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. ராகு பகவான் சனிக்கிழமை நாள் 9 to 10 ராகு கால பூஜை எடுத்துக்கொள்வது நல்லது. அம்மன் வழிபாடு, குலதெய்வ கோயில் வழிபாடு, நாகப்புத்து, புற்றுக்கோயில், இது மாதிரியான துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பு கொடுக்கும். வெற்றிக்காக சுறுசுறுப்பாக உழைப்பது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் லாபஸ்தானத்திலேருந்து 10ஆம் வீட்டுக்கு தொழில்ஸ்தானத்தில் வர்றதுனால தொழில் ஞானம் பிறக்கும். அடுத்தது எதிர்காலத்தில் நீங்கள் என்ன எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் பிறக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அந்த சிந்தனையை சரியாக தேர்வு செய்து அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் முன்னேறுவது மிகச் சரியாக இருக்கும். ஆகவே சிந்தித்து ஞானகாரகன் தொழில் முன்னேற்றத்தை உங்களை வழிநடத்துவார். அதுக்கு ஆன்மீக பயணம், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, குருமார்கள், சித்தர்கள், மகான்களை சந்தித்து வழிபாடு செய்வது, இது போன்ற இறையருள் மிக்க செயல்பாடுகள், விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும். பிறகு சூரிய பலத்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு முன்னேற்றங்கள் வரப்போகிறது. சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில் 3ஆம் வீட்டுக்கு சூரிய பலன் கூடும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அந்த 30 நாட்களில் தை மாதம் உங்களுக்கு நிறைய உயர்வான பலன் கிட்டும். பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் சித்திரை மாதம் சூரிய பலன் உச்சத்துக்கு வர்றதுனால மேச ராசியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் அபரீதமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மருத்துவ உதவியால் நீண்ட நாள் உபாதைகள் நீங்கும். தேக ஆரோக்கியம் பெருகும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும்.
உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் போராடி நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். பூமி, வீடு, இடம், நிலம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு நல்லதொரு தீர்வுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15, செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15 இந்த காலகட்டத்தில் சூரிய பலன் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு வருகிற போது இந்த காலகட்டத்தில் நல்லதொரு தொழில் முன்னேற்றம் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு புதுப்பித்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் செல்லும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில் கல்வி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். தொழில் சிந்தனை பிறக்கும். தொழிலில் வேலை வாய்ப்பில் உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதில் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல லாபம் கிட்டும். உங்களுடைய வியாபாரம், தொழில் கல்வி, அலுவலக பணி இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் அற்புதமான முன்னேற்றத்தை அடைவார்கள். அதனால் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அங்காரகன் செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி கன்னி ராசிக்கு வரும்போது லாபஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் பிறக்கும். வியாபாரம் லாபகரமாக அமையும். அலுவலக பணி, உயர் பதவிக்கான சிந்தனை பிறக்கும். நல்லதொரு முன்னேற்றத்துக்குரிய காலகட்டமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார்கள். பேரும் புகழும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். சுக்கிர பகவானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடர்ந்து நீடிக்கும். பிறகு ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் இன்னும் நல்லதொரு முன்னேற்றம், மகிழ்ச்சியும் சந்தோஷம், வாகனம், பயணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். 2025 இறுதி கட்டமாக நவம்பர், டிசம்பரில் இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை, சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் 2025 வருடம் நல்லதொரு மாற்றம் நடக்கும். அதை சிந்தித்து திட்டமிட்டு அந்த கிரகங்களினுடைய நுட்பத்துக்கேற்ப பணியாற்றி நல்லொருள் பெற வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.